என்னங்க, நம்ம பாஸ்கருக்கு வேலை கிடைச்சா நான் ராமேஸ்வரம் வரேன்னு வேண்டிக்கிட்டேன். இந்த மாசமாவது போயிட்டு வரலாங்க. நீங்களும் எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இனிமே எங்க வேலை வேலைங்கிறது? அதான் ரெக்க உடஞ்சு போச்சே. பாஸ்கர், உனக்காக உங்க அம்மா ராமேஸ்வரத்துக்கு வேண்டிட்டு இருக்காளாம். நாங்க 2 பேரும் போயிட்டு வந்துடுறோம். 2 டிக்கெட் புக் பண்ணு. சரிப்பா. இது பாருங்க, 2 பேர் ராமேஸ்வரம் கோயிலுக்கு போயிட்டு வரணும்னா செலவு 500 ரூபாய்க்கு மேல ஆகும். நீங்க ஒருத்தர் சம்பாரிச்சு எவ்வளவுதான் செலவு பண்றது? அவங்களுக்காவது புத்தி வேணும். அப்படியே உங்களுக்கு கோயிலுக்கு போறதா முக்கியம்னா அவங்களே பணம் சம்பாரிச்சு போயிட்டு சொல்லுங்க. இது பாத்தீங்களா, இந்த நெக்லஸ் எடுத்த இப்பதான் வாங்கிட்டு வந்தேன். எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்கு. ஐயா, உங்க கோட்டு பெட்டியில வச்சுட்டேன். அங்க குளிர் அதிகம்னு சொல்றாங்க. அம்மாவுக்கு என்ன பண்ணுவீங்க? சால்வேர்கள் அப்போது போ. நேரமாச்சு. அப்புறம் அந்த ஊறுகாய் பாட்டில் எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டியா? நீ சாப்பிட மாட்டியே? உங்களுக்கு வேணும்னா நேரடியா கேளுங்களேன். என் பேர்ல ஏன் சாக்கு சொல்றீங்க? வந்துட்டியா? ட்ரெயின் எத்தனை மணிக்கு? எந்த ட்ரெயின்பா? அப்ப அது அம்மாவும் நானும் ராமேஸ்வரம் போகணும்னு சொன்னமே. அப்பா, அது வந்து கோவிலுக்கு அடுத்த வருஷம் போகலாமே. ஏன்பா, நாங்க 2 பேரும் இந்த வீட்டுல சும்மா தானே இருக்கோம். நீங்க சும்மா இருந்தா பணம் தானா வந்து கொட்டுமா? எவ்வளவு செலவு இருக்கு. பணத்துக்கு நான் எங்க போறது? ரமேஷ் படிப்பு செலவு வேற. இந்த வீட்டுல நான் ஒருத்தன் தானே சம்பாதிக்கிறேன். எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அவன் சொன்னதுல என்ன தப்பு? அவங்கிட்ட பணம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்காம நாம பயணப்பட்டது நம்ம தப்பு தானே. ஐயா, நீ கொடுத்த பணத்துல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து போஸ்ட் ஆபீஸ்ல 500 ரூபாய் போட்டு வச்சிருக்கேன். சாமி பிரார்த்தனை தள்ளி போடக்கூடாது. நான் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். நீங்களும் அம்மாவும் ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வந்துருங்க. கண்ணா, அப்பா, நீ சொன்னதே போதும்பா. எங்களுக்கு ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வந்து புண்ணியம் கிடைச்சிருச்சு. நீ நல்லா இருக்கணும். நல்லா இரு. அறிவு இருக்கா? நான் பேசுறத கேட்காம நீ பாட்டுக்கு மேல மேல பேசிக்கிட்டே போறீங்க. நீ நிறுத்த, நான் சொல்றது புரியும் உனக்கு? நான் சொல்றது புரியுதா? நான் சொல்றது புரிஞ்சுக்க போ. போய் வேலை செய். கண்ணாத்தா, வாங்க வாங்க. இப்படி கொஞ்சம் திரும்ப. என்ன என்ன தலையில பூவை காணோம், வாயில சிரிப்ப காணோம், ஒரே கோவமா இருக்கா போல் இருக்க. இப்ப என்ன, விறகு கோணலா இருக்குன்னு அடுப்பு பெரியாம போயிடுது. நான் தலையில பூ வச்சுக்கலாம்னு உலகமே சுத்தம் போப்பதா. எங்க வந்தீங்க? வழக்கம் போல வெத்தலை, பாக்கு, புகையில, சுண்ணாம்பு நீங்க தடவிக்க போறீங்க. இல்ல, என்ன இப்ப நீ ஏமாற போற. ஏன்? இந்த தடவை சுண்ணாம்ப நீ குடுக்கணும், வெத்தலைய வெளியில வாங்கிக்குவேன் நானு. வணக்கம் பாய். அடடே வாப்பா, வேலை கிடைச்சிட்டாமே. ஆமா பாய், நல்ல வேலை. நல்ல வேலை பாய். உங்களை தான் பார்க்க வந்தேன். உங்க பையன் துபாயில இருந்து பல மாசமா 1000 அனுப்பியிருக்காருல, அதை எங்க பேங்க்ல போடுங்க. நீங்க எடுத்துக்கிறீங்களா? அது இல்ல பாய், இந்த வருஷம் 50,000 போட்டீங்கன்னா அடுத்த வருஷம் 1 லட்சம் ஆகும். அதுக்கு அடுத்த வருஷம் 2 லட்சம் ஆகும். அதுக்கு அடுத்த வருஷம் 5 லட்சம் ஆகும். அடாடாடாடாடா, ஒரு வாரத்துக்கு முந்தி சொல்லப்படாது 1 லட்சம் போட்டிருப்பேன். போன வாரம் தான் எல்லா பணத்தையும் என் பேங்க்ல போட்டேன். பாயி, சொந்தமா பேங்க் வேற வாங்கிருக்கீங்களா? ஆமா, ராமசாமி பேங்க்னு ஒண்ணு ஆரம்பிச்சு அதுல எல்லாத்தையும் போட்டேன். நீ சும்மா இருக்க மாட்டிய, நீ ஏதாவது கலப்புவ. அடுத்தாப்புல போற நீ போ, முகத்தை சுளிக்காம. ரொம்ப சோகமா போறானே. அதா அதா அதா, எங்க போயிட்டா இவ? நான் இங்கதான் இருக்கேன். இங்கதான் இருக்கியா? கவனிக்கல. நான் இங்க இருக்கிறது கூட கவனிக்காம அப்படி என்ன சந்தோஷம்? பத்திரிக்கை பாக்கலையா? நம்ம சின்ன பையன் பாஸ் பண்ணிட்டானே. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கா. அதோ பார்.
ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டானா? அவனை யாருன்னு நினைச்சேன்? சீமான் ராஜா ராதா தம்பதியோட மகன். எங்க அவன்? எங்க? டேய் அங்கிள், நான் பாஸ் பண்ணிட்டேன். அங்கிள், உங்க ஆசீர்வாதத்துல நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டேன். இதுல என்ன சந்தோஷம் ரமேஷ்? இதை விட பெரிய வெற்றிகள் எல்லாம் உனக்காக காத்துட்டு இருக்கு. அது இப்பவே என் கண்ணுக்கு தெரியுது. இருந்தாலும் என் மேல அளவுக்கு அதிகமாவே நீங்க அனுபவிச்சிருக்கீங்க அங்கிள். அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டா சரி. ரமேஷ், உன்னுடைய மேல் படிப்புக்காக உன்னை நான் அமெரிக்காவுக்கு அனுப்ப போறேன். அமெரிக்காவுக்கா? ஆமா, தனியா எப்படி போறதுன்னு பயப்பட வேண்டாம். துணைக்கு சொப்னா வருவான், உன் மனைவியாக. ரமேஷ், மேல் படிப்பு தேனிலவு ரெண்டும் ஒரே நேரத்துல. நீ ரொம்ப கொடுத்து வச்சோம்ப்பா. எனக்கு எனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. ஆனா ஒரு விஷயம், வாழ்க்கையில ஒருத்தன் பெருசா முன்னுக்கு வரணும்னா அதுக்காக சில தியாகங்கள் செஞ்சுதான் தீரணும். என்ன வேணாலும் செய்யறேன், சொல்லுங்க. தேவைன்னு வர்றப்போ உறவை விட சுயநலம் தான் தலை தூக்கி நிற்கும். பெத்த மகன் தனக்காக வாழணும்னு அப்பங்காரன் நினைக்கிறான். இப்படித்தான் எல்லாரும் தங்களை பத்தியே நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நான் உன்னை பத்தியும் உன்னுடைய எதிர்காலத்தை பத்தியும் நினைச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறேன். நீயும் ஒரு நல்ல முடிவுக்கு வா. முடிவுக்கா? எனக்கு ஒண்ணும் புரியலையே. ரொம்ப சுலபம். ஒரு பக்கம் படிப்பு, திருமணம், புதிய வாழ்க்கை, பொறுப்புள்ள பதவி. இன்னொரு பக்கம் அப்பா, அம்மா, குடும்ப பாசம், வறுமை, தோல்வி, வேலை கலைச்சல். இந்த ரெண்டையுமே ஒன்னா வச்சுக்கிட்டா ரெண்டு பக்கமும் நிம்மதி இருக்காது. அதனால இதுல ஏதாவது ஒண்ணு தேர்ந்தெடுக்கிறதா நல்லது. நான் ஒண்ணு கம்பல் பண்ணல. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ரமேஷ், என்னடா என்னடா சொல்ற? நல்லா யோசிச்சுடாம நான் இந்த முடிவுக்கு வந்தேன். அதனால உங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்ல. என்னுடைய எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா அமைய போகுது. அதனால என்னுடைய எதிர்காலத்தை பத்தி நான் தான் முடிவு எடுக்கணும். எங்களுடைய எதிர்காலமே நீதான்னு நினைச்சு உன்னை வளர்த்த எங்க கிட்ட இப்படி பேசுற? டேய் ரமேஷ், உனக்காக, உன் படிப்புக்காக உங்க அப்பா ரத்தத்தை சிந்தி சிந்தி செத்து பழிச்சாரு. அத கூட அவன் மறந்துட்ட. இன்னைக்கு நீ பெரியவ, ரொம்ப படிச்சவ. அதனால மத்தவங்க பார்வை உன் மேல விழ ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா இதுக்கெல்லாம் ஆதாரமான இவருடைய தியாகத்தை கொஞ்சமாவது நினைச்சு பாரு. எங்களை விட்டு போறேங்கிறிய, உன் முடிவை கேட்டா அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். நான் சொல்றத கேளுப்பா. என்னம்மா தியாகம் தியாகம் புலம்பிக்கிட்டு? அப்படி பண்ணாத தியாகம் என்னதான் பண்ணிட்டீங்க? படிக்க வச்சீங்க, புத்தகம் வாங்கி கொடுத்தீங்க, சோறு போட்டீங்க. இது எல்லா அப்பா அம்மாவும் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை. அதைத்தானே நீங்களும் செஞ்சீங்க. யாரும் செய்யாதது வேற என்ன நீங்க புதுசா செஞ்சிட்டீங்க. ரமேஷ், அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. நான் எடுத்திருக்கிற முடிவுதான் சரி. ரமேஷ், அம்மா, அருமையான வாய்ப்பு வந்திருக்குமா? எல்லாரும் சேர்ந்து அதை நழுவ விட சொல்றீங்களா? அப்பாவோட அன்ப படம் பதவியோட இடம் போடாத ரமேஷ். அன்பு, பாசம், இதுல என்ன இருக்கு? அம்மா, சொத்து, சுகம், பதவி இதெல்லாம் நம்மள தேடி வரும்போது அதை விட்டுறக்கூடாது. அன்புதான் பெருசுன்னு அவ்வளவு பெரிய சொத்தை மதிக்காம வந்தீங்களே, உங்களுக்கு என்ன கிடைச்சது? அடுப்பு போக கஷ்டம், கரப்படிஞ்ச பாத்திரங்களை தேய்க்கிற வேலைக்காரி வேலை இதானே? வருஷத்துக்கு 2 புடவையோட நீங்க வாழ்க்கைய பாழாக்கிக்கிட்டு தான் மிச்சம். ஏறாத அழுவுற? அவன் என்ன தப்பா சொல்லிட்டான்? ரமேஷ் சொன்னது கரெக்ட் தானே? ஊர்ல எல்லா தாய் தகப்பனும் செய்யறது தானே நாமளும் செய்தோம். அழாத ராதா, அழாத. அண்ணாக்கா, 2 பாக்கெட் சிகரெட் கொடு. இதோட கணக்கு என்ன இருக்கு? 62 ரூபாய் இருக்கணுமே. சிகரெட் வாங்கிக்க. என்ன கணக்கெல்லாம் எதுக்கு? ஏன் கணக்கு வேண்டாங்கிற? அது வேண்டாம். சும்மா சொல்லு. அப்பாவுக்கு இனிமே சிகரெட் கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தா பணத்தை அவர்த்திய வாங்கிக்க அப்படின்னு பாஸ்கர் தம்பி சொல்லிடுச்சு.
நீங்க சம்பாரிச்சு எவ்வளவோ செலவு பண்ணி பிள்ளைங்களை கண்ணும் கருத்துமா வளர்த்தீங்க. இப்ப நீங்க சம்பாதிக்க முடியல என்ன உடனே உங்க பிள்ளைங்களே உங்களை பாரமா நினைக்கிறாங்க.